எனக்கு ஒரு இளம் வயது அழகான பெண்ணுடன் திருமணம் நடந்தது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் திருமணமான 3 மாதங்களில் நான் வேலைக்காக துபாய் செல்ல வேண்டியிருந்தது. அவள் ரொம்ப அழுதாள். போகாதீங்க என்று சொல்லி கெஞ்சினாள். அவள் ஏதோ பயத்தில் இருப்பது போல் எனக்கு பட்டது. பயத்திற்கான காரணம் கேட்டால் அவள் தயங்கினாள். பதில் சொல்லாமல் தவித்தாள். நான் துபாய் போவது கட்டாயமாகிவிட்டது. நான் கிளம்பிச் சென்று விட்டேன். ஆனால் அவள் என்னிடம் சரியாக பேசுவதையே நிறுத்திவிட்டாள். 5 மாதங்கள் கழித்து அவள் மனநிலை சரியில்லை என்று நினைத்து கோபத்துடன் பாகிஸ்தான் திரும்பினேன். ஆனால் என் வீட்டில் பூட்டு தொங்கியது. நான் அதிர்ச்சியடைந்து அண்டை வீட்டாரிடம் என் மனைவியும் வீட்டு ஆட்களும் எங்கே போனார்கள் என்று கேட்டேன். கேட்டுக்கொண்டிருந்த போது வீட்டின் உள்ளே இருந்து ஒரு மெல்லிய அலறல் கேட்டது. உடனடியாக பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்தேன். உள்ளே கண்ட காட்சி என் கண்களை உறுத்தியது. நான் துபாய் திரும்புவதற்காக தயாராகிக் கொண்டிருந்தபோது என் மனதில் ஒரு விசித்திரமான அமைதியின்மை. நான் இங்கே எதையோ விட்டுவிட்டுப் போகிறேன் போன்ற உணர்வு. நான் இங்கிருந்து போகக்கூடாது போல் தோன்றியது. பதட்டத்துடன் சுற்றும் முற்றும் பார்த்தேன். துபாயிலிருந்து திரும்பி வந்தது தெரிந்து அக்கம் பக்கத்தினர் எல்லோரும் என்னை பார்க்க வந்து மீண்டும் தங்கள் வீடுகளுக்கு திரும்பிச் சென்று விட்டனர். ஆனால் அவர்கள் என்னிடம், நீ போன 3வது மாதத்திலேயே இங்கே பூட்டு விழுந்துவிட்டது. அதற்குப் பிறகு யாரும் உள்ளே வருவதையோ போவதையோ நாங்கள் பார்க்கவில்லை. உன் மனைவி எங்கே போயிருப்பாளோ தெரியவில்லை என்று கதவைக் காட்டிச் சொன்னார்கள். இதைக் கேட்டதும் என் உடம்பு சிலிர்த்தது. ஆனால் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டு நின்றேன். என் மனைவிக்கு என்ன நேர்ந்திருக்குமோ என்ற கவலை என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. நான் எங்க அம்மா வீட்டிற்குச் சென்றேன். அம்மாவுக்கும் ஒன்றும் தெரியவில்லை. நீ போன பிறகு நான் ரம்யாவிடம் என் கூட வந்து இரு என்று சொன்னேன். ஆனால் அவள் மறுத்துவிட்டாள். முதலில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி தனியாக இருப்பாய் என்று கேட்டு வற்புறுத்தினேன். ஆனால் அவள் அங்கேயே இருக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தாள். அதனால் நான் வலியுறுத்தவில்லை. 2 வாரங்கள் கழித்துப் போய் பார்த்தால் உங்க வீடு பூட்டியிருந்தது. மக்களிடம் கேட்டால் அவர்களுக்கும் ஒன்றும் தெரியவில்லை என்று அம்மா சொன்னார்கள். இதையெல்லாம் கேட்டு நான் மேலும் மேலும் கவலையானேன். சரி, போகட்டும். அவள் எங்கேயாவது போயிருப்பாள். கிடைக்காவிட்டால் அவளாகவே உன்னை விட்டு போயிருப்பாள். அவளைப் பற்றி கவலைப்படாதே, நிம்மதியாக இரு என்று அம்மா எனக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அம்மா எனக்கு ஆறுதல் சொன்னாலும் இந்த விஷயங்களை எங்கே போட்டு முடிப்பது, எங்கே போய் ரம்யாவை தேடுவது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தூக்க மாத்திரை சாப்பிட்டுவிட்டு படுத்தேன். சிறிது நேர முயற்சிக்குப் பிறகு தூக்கம் வந்துவிட்டது. எவ்வளவு நேரம் தூங்கினேன் என்று தெரியவில்லை. திடீரென்று ஒரு விசித்திரமான கனவு. ரம்யா என் கனவில் இருந்தாள். அவள் ரொம்ப அழுது கொண்டிருந்தாள். கணேஷ், நீ எனக்கு நல்லதைச் செய்யலை. இந்த மிருகங்களிடம் என்னை ஒப்படைச்சிட்டே. என்ன மிருகம் மாதிரி வச்சிருக்காங்க? கணேஷ், நீ எங்க இருக்க? ப்ளீஸ் என்ன காப்பாத்து என்று கதறி அழுதாள். நான் அவளுக்கு ஆறுதல் சொல்ல முன்னேறும்போதே என் கனவு கலைந்து விட்டது. நான் கத்தி ரம்யாவை கூப்பிட்டேன். ஆனால் அவள் என் கனவில் மட்டுமே இருந்தாள், நிஜத்தில் இல்லை. நான் திடுக்கிட்டு எழுந்து சுற்றும் முற்றும் பார்த்தேன். நான் என் அறையில் படுக்கையில் இருந்தேன். சட்டென்று எழுந்து ஒரு டம்ளர் தண்ணீரை பருகிவிட்டு என் மொபைலை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தேன். எங்கே போவது, எங்கே போகக்கூடாது என்று ஒன்றுமே புரியவில்லை. பதட்டத்தில் மீண்டும் எங்கள் வீட்டிற்கே வந்து சேர்ந்தேன். அந்த பூட்டு இருந்த இடத்திலேயே இருந்தது. மேலும் அதில் சிறிது துருவம் பிடித்திருந்தது. என்னிடம் அந்த பூட்டின் சாவி இருந்தது. சாவியை போட்டு திறந்தேன். வீடு முழுவதும் பாழடைந்து கிடந்தது. நான் உள்ளே நுழைந்தேன். எல்லா அறைகளும் மூடியிருந்தன. அவற்றை திறந்து பார்த்தேன். ரம்யாவின் உடைகள், மேக்கப் சாமான்களெல்லாம் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அப்படியே கிடந்தன. அவள் இப்போதுதான் மேக்கப் செய்துவிட்டு போனது போல் இருந்தது. அவள் உடைகளும் சிதறிக் கிடந்தன. சமையலறைக்குப் போனேன். அங்கும் கரிச்சட்டினி அடுப்பிலேயே இருந்தது. ஆனால் இப்போது அதிலிருந்து துர்நாற்றம் வீசியது. தண்ணீர் டம்ளர்கள், தேநீர் கப் கழுவப்படாமல் கிடந்தன. நான் பார்த்துக் கொண்டே போகும்போது எனக்கு ஒரு விசித்திரமான பதற்றம் ஏற்பட்டது. வீடு முழுவதும் யாரோ இப்போதான் வந்து சரி செய்வேன் என்று விட்டுச் சென்றது போலிருந்தது. ஆனால் அவர்கள் திரும்பி வரவே இல்லை. நான் அங்கேயே நின்று கொண்டு ரம்யாவின் அம்மாவுக்கு போன் செய்தேன். அவர் அழுது கொண்டே, சரிதான், நாங்க எங்க பொண்ணு கணேஷ்ட கொடுத்தோம். அவ உங்க வீட்டுக்கு வந்ததிலிருந்து அவளுக்கும் எங்களுக்குமான உறவையே முறித்துட்டீங்களே என்று சொன்னார். நான் சட்டென்று, ஆண்டி, நான் அதைத்தான் சொல்ல வந்தேன் என்றேன். ஆனால் அவர் என் பேச்சை மறித்து, 3 மாசத்துக்கு முன்னாடி அவ எனக்கு போன் பண்ணி, அம்மா, நான் கணேஷ் கிட்ட துபாய் போறேன், இனி உங்க கிட்ட தொடர்பு வச்சுக்க முடியுமோ என்னவோன்னு சொன்னா என்றார். நான் சட்டென்று, ஏன் தொடர்பு இருக்காது என்று கேட்டேன். அவர் அழுது கொண்டே, அம்மா, கணேஷ் ரொம்ப கோபக்காரர், இதைச் சொல்லிட்டு போனை வச்சிட்டா. இப்போ நீ போன் பண்ற, என் பொண்ணு உங்க கிட்ட வந்து, ஐயோ என்று அவர் அழுதார். நான் திகைத்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் ரம்யாவை துபாய் வரச் சொல்லவே இல்லை. மேலும் நான் அவளை ஒருபோதும் தன் வீட்டார் தொடர்பை விட்டுவிடவும் சொல்லவில்லை.
எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. மாறாக திருமணமான ஆரம்ப நாட்களில் நான் தான் அடிக்கடி இன்று நீ உங்க வீட்டில் பேசினாயா என்று கேட்பேன். அவள் இல்லை என்றால் என் முன்னால் உட்கார வைத்து அவர்களுக்கு போன் செய்ய வைப்பேன். அப்படியானால் அவள் வீட்டில் இல்லை என்றால் எங்கே போயிருக்க முடியும்? இந்த எண்ணமே என்னை மிகவும் கலங்கடித்தது. நான் போனை வைத்துவிட்டு இன்னும் 5 பேர் தெரிந்தவர்களுக்கு போன் செய்தேன். ஆனால் அவர்களுக்கும் என் மனைவி எங்கே இருக்கிறாள் என்று தெரியவில்லை. நான் அங்கேயே கட்டிலில் தலையை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்தேன். நிறைய நேரம் கழித்து எழுந்தேன். அங்கிருந்து என்ன கிடைக்கும்? கடைசியில் எனக்கு ஒரு விசித்திரமான உணர்வு. ரம்யா இங்கேயே எங்கோ இருக்கிறாள் போலிருந்தது. ஆனால் நான் வீடு முழுவதும் புரட்டி பார்த்துவிட்டேன். அவள் எங்கும் இல்லை. ஆனால் அவளது வாசனையும் ஒரு உணர்வும் என்னை அங்கிருந்து போக விடாமல் தடுத்தது. இன்னும் சிறிது நேரம் அங்கேயே இருந்துவிட்டு மெல்லிய வெளியே வந்தேன். இப்போது என் பயணம் அருகிலுள்ள காவல் நிலையங்களை நோக்கியிருந்தது. அங்கே ரம்யா காணவில்லை என்று புகார் கொடுத்தேன். அவர்கள் பதிவு செய்து கொண்டார்கள். ஆனால் எனக்கு எந்த உற்சாகமூட்டும் பதிலும் கொடுக்கவில்லை. அவர்கள் கூற்றுப்படி ஒரு பெண் காணாமல் போய் நிறைய நாட்களாகிவிட்டது. இப்போது அவளை அழைத்துச் சென்றவர்களோ அல்லது அவள் போக விரும்பிய இடத்திற்கோ அவள் போயிருப்பாள். நீங்க 48 மணி நேரத்துக்குள்ள புகார் கொடுத்திருக்கணும். நீங்க கவனக்குறைவா இருந்தீங்க. இப்போ நாங்க உத்தரவாதம் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் உங்க மனைவியை தேட எங்களால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் செய்கிறோம் என்றார்கள். நான் அங்கிருந்தும் ஏமாற்றத்துடன் வெளியே வந்தேன். வெளியே வந்தால் ஒரு இடத்தில் கூட்டம். மக்கள் அங்கே நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஊருக்கு புதிதாக யாரோ பாபா வந்திருப்பார். அவருடைய மகிமைகளால் பிரபலமாகியிருப்பார். நான் தலையை ஆட்டிக்கொண்டு போனேன். அப்போது ஒரு மனிதனின் பேச்சு என் காதில் விழுந்தது. நான் அம்மனுக்கு மாலை சாத்திய பறந்து என் பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்துடுச்சு. இனி அவ்வகிட்டேயே நேரா வரம் கேட்டு பாரணும் என்று அவன் சொன்னான். நான் இன்னைக்கு அந்த அம்மனை பார்த்தேன். எந்த லோகத்திலேந்து வந்தாங்களோ தெரியல. அவ வீட்லயே இருந்து வரம் கொடுத்தா போதுமே. இந்த வீணான பூஜை நேர்த்தி கடனெல்லாம் வச்சுக்கணுமா என்று இன்னொருவன் சொன்னான். அறிவில்லாத மக்கள் என்று நினைத்துக்கொண்டு தலையை ஆட்டிவிட்டு அங்கிருந்து கிளம்பினேன். எல்லா பக்கமும் ஏமாற்றமே மிஞ்சியது. கடவுளிடமும் அழுது என் மனைவி கிடைக்க வேண்டுமென்று பிரார்த்தனை செய்தேன். அவளுக்கு ஏதோ விபத்து நடந்திருக்க வேண்டும் என்று எனக்கு நம்பிக்கை இருந்தது. அவள் என்னை இப்படி ஏமாற்றிவிட்டு போயிருக்க மாட்டாள். என் திருமணத்தை அம்மாதான் அவர்கள் விருப்பப்படி செய்து வைத்தார்கள். எனக்கு அதில் ஆட்சேபனை இல்லை. திருமணமான உடனேயே எனக்கு துபாயில் வேலை கிடைத்தது. அம்மாவுக்கு தெரிந்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் ரம்யாவுக்கு வருத்தமாக இருந்தது. நான் அவளை சமாதானப்படுத்த முயன்றேன். அவள் மென்மையாக, நீங்க என்ன விட்டுட்டு போகணும்னு எனக்கு இஷ்டமில்லை. நீங்க இல்லாம நான் தனியா இருக்க மாட்டேனே, நான் என்ன பண்ணுவேன் என்று சொன்னாள். நான் அவளுக்கு நிறைய சமாதானம் சொன்னேன். பிறகு நான் போகும் நாள் நெருங்கியது. நான் என் பைகளை மடிப்பதில் மும்முரமாக இருந்தேன். அந்த நாட்களில் ரம்யா ரொம்ப மனசு கனத்துப் போயிருந்ததை நான் கவனிக்கவே இல்லை. ஒரு நாள் அவள் யோசனையாக, கணேஷ், நீங்க என் விஷயத்தில் கவனமா இருப்பீங்களா என்று கேட்டாள். ஏன், என்னாச்சு என்று நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன். அவள் கையை என் நெஞ்சில் வைத்து, கணேஷ், எனக்கு ஏதோ சரியில்லை. நீங்க போயிட்டா ஏதோ பெரிய கெடுதல் நடக்கப் போகுது மாதிரி இருக்கு என்றாள். அவள் சொல்வது எனக்கு புரியவில்லை. அவள் ரொம்ப பயந்து போயிருந்தாள். எனக்கு சிறு வயதிலிருந்தே உண்மையான கனவுகள் வரும் என்றாள். இதை அவள் ஒருமுறை என்னிடம் முன்பும் சொன்னாள். நான் அதிக கவனம் செலுத்தவில்லை. ஆனால் இப்போது அவள் சொல்லும்போது நான் ஆச்சரியத்துடன், கனவில் ஏதாவது பார்த்தாயா என்று கேட்டேன். அவள் தயங்கி, இதுதான் பிரச்சனை. கனவில் எனக்கு ஒரு சைகை கிடைக்கும். ஆனால் அதை என்னால் புரிந்து கொள்ள முடியாது. அந்தச் சம்பவம் நடந்த பிறகுதான் அந்த சைகையின் அர்த்தம் புரியும். இப்போது நான் ஒரு கனவு கண்டேன். அதுல நீங்க ஒரு விமானத்தில ஏறிப் போறீங்க. நான் ஏதோ ஒரு கிணற்றில் விழுந்துகிட்டு இருக்கேன். உன்னால என்னை காப்பாத்த முடியலை. பிறகு காட்சி மாறி இன்னொரு கனவு வந்தது. நான் மயக்கத்தில் இருக்கேன். என்னை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படறாங்க. நான் எல்லாருடைய பேச்சையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்று யோசித்துக் கொண்டே சொன்னாள். நான் என் பையை மடித்துக் கொண்டிருந்தேன். திடீரென்று அவள் அருகில் வந்து, இது என்ன மாதிரி கனவு? இதற்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும் என்று கேட்டேன். அவள் இல்லை என்று தலையாட்டி, எனக்கு உண்மையிலேயே தெரியாது. இதெல்லாம் என்ன நடக்குது, ஏன் இப்படி தெரியுதுன்னு தெரியல. எந்த விஷயமும் எனக்கு முன்னமே தெரியாது. ஆனால் நீ போனா நான் அழிஞ்சு போயிடுவேன்னு ஒரு பயம் மனசை இறுகப் பிடிச்சுக்கிச்சு. என்னை விட்டுட்டு போகாதீங்க என்று சொல்லி என் கழுத்தை கட்டிக்கொண்டு விம்மி விம்மி அழுதாள். அப்போது நான் ரம்யாவின் பேச்சில் கவனம் செலுத்தவே இல்லை. ஏனென்றால் அப்போது எனக்கு வெளிநாடு போகும் ஆசை மட்டுமே இருந்தது. என் அப்பாவும் துபாயில்தான் வேலை பார்த்தார்கள். அவர்கள் இறந்த பிறகு அவர்களிடத்துக்கு நான் விண்ணப்பித்தேன். வெளிநாடு போவது என் குழந்தை பருவ கனவு. இப்போ ரம்யா இப்படிச் சொன்னபோது அவளுக்குச் சமாதானம் சொல்வதைத் தவிர என்னிடம் வேறு வழியில்லை. ஏனென்றால் அவளுக்காக என் கனவை நான் விட முடியாது. பெரும் சிரமப்பட்டுதான் வெளிநாடு போகும் வாய்ப்பு கிடைத்தது.
அதை எப்படி விடுவது? நீ கவலைப்படாதே, அது உன் பிரமையாக இருக்கும் என்றேன். என் பேச்சை மறுத்து அவள், ஏதாவது நடந்துவிட்டால் என்றாள். நான் மென்மையாகக் கேட்டேன், திருமணத்திற்குப் பிறகு உனக்கு ஏதாவது உண்மையான கனவு வந்ததா? நமக்கு திருமணமாகி 3 மாதங்களாயிற்று. இதற்குள் ஏதாவது நடந்ததா? அதற்கு அவள் இல்லை என்று தலையாட்டி, இல்லை, ஒன்றும் தெரியவில்லை, கனவே வருவதை நிறுத்திவிட்டது என்றாள். இதைக் கேட்டு நான் ஆழ்ந்த மூச்சுவிட்டு, பிறகு ஏன் கவலைப்படுகிறாய் ரம்யா? நீ கவலைப்படுவதால் இது உன் மனக்குழப்பமாக இருக்கலாம். நல்லதை நினைத்தால் ஒன்றும் நடக்காது. இப்போது சொல், நான் நாளை கிளம்புறேன். என்னை இப்படி கவலையுடன் அனுப்பி வைப்பாயா? நீ தைரியமாக இரு. நான் வரும் வரை நீ எல்லாவற்றையும் தனியாக சமாளிக்க வேண்டும், புரிகிறதா என்றேன். அவள் தலையாட்டினாள். திருமணமான உடனேயே, அம்மா, எங்களை பிரித்து விட்டார்கள். பெரிய அண்ணனுக்கும் தனி வீடு, எனக்கும் தனி வீடு. இது எதிர்காலத்தில் சண்டை சச்சரவுகள் வரக்கூடாது என்பதற்காக. எளிமையாக எல்லோரும் பிரிந்து வாழலாம். சந்தோஷமோ துக்கமோ ஏற்பட்டால் சேர்ந்து உட்கார்ந்து கொள்ளலாம். என் சமாதானத்தில் அவள் அமைதியானாள். மறுநாள் எல்லோரும் சேர்ந்து என்னை விமான நிலையத்திற்கு கொண்டு வந்து விட்டார்கள். நான் வழிநெடுக ரம்யாவையே பார்த்து கொண்டு வந்தேன். அவளுக்கு இன்னும் பதட்டம் போகவில்லை. நான் இரவு அவளை சமாதானப்படுத்தியிருந்தேன். அதன் எந்த விளைவும் அவள் முகத்தில் தெரியவில்லை. அவள் அடிக்கடி என்னை பார்ப்பாள், ஏதோ சொல்ல நினைப்பாள், பிறகு அமைதியாவாள். ஆனால் நான் அவளுடைய பதட்டம் முழுவதையும் அழகாக புறந்தள்ளிவிட்டேன். ஏனென்றால் அப்போது எனக்கு வெளிநாடு போகும் ஆசை மட்டுமே இருந்தது. அங்கே போன பிறகு நம் வாழ்க்கை ஒரே நொடியில் மாறிவிடும். அந்த நேரத்தில் நான் திரும்பி பார்த்து என் மனைவியின் கனவை புரிந்து கொள்ள முயற்சித்திருந்தால் இன்று என் வீட்டில் என் மனைவி இருந்திருப்பாள். கடவுளே, நான் என்ன செய்வது? எங்கே போவது? ஏறக்குறைய 2 வாரம் ஆகிவிட்டது. இந்த முழு வாரமும் கடும் வேதனையில் கழித்தேன். அங்கேயும் துபாயில் ஏறக்குறைய 2 மாதம்தான் என் ரம்யாவுடன் பேச முடிந்தது. அதன் பிறகு அவள் மொபைல் மற்றும் நம்பர் இரண்டுமே பண்ணப்பட்டுவிட்டன. வாட்ஸ்அப்பிலும் என்னுடன் தொடர்பு துண்டிக்கப்பட்ட பிறகு அவள் ஆன்லைனில் வரவில்லை. நான் திரும்பிப் போக இன்னும் நாட்கள் இருந்தன. ஆனால் ரம்யாவின் இந்த கடுமையான அமைதியை பார்த்ததும் என்னால் மேலும் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. கிடைத்த முதல் டிக்கெட்டில் ஊர் திரும்பினேன். திரும்பி வந்ததும் ரம்யா பயந்த அதே நிலைதான். இப்போது அவள் கனவின் அடிப்படையில் அவளை எங்கே தேடுவது? எங்கிருந்து அந்த கிணற்றைக் கொண்டு வருவது? எங்கே அந்த மக்கள் கூட்டத்தை தேடுவது? 2 வாரம் கழித்தும் அவள் கிடைக்காததால் அம்மா என்னை சமாதானப்படுத்த முயன்றார்கள். எங்கேயாவது போயிருப்பா, நீ ஏன் வீணாக கவலைப்படுற? இது இப்பவும் பொண்ணுங்க இப்படித்தான் பண்ணுவாங்க. புருஷன் வெளியூர் போனா புது நட்பு வச்சுப்பாங்க, ஓடிடுவாங்க என்றார்கள். அம்மா, உங்களிடம் ரம்யா எதுவும் சொன்னாளா? ஏதாவது சைகை அல்லது அவளைப் பற்றி ஏதாவது சொல்லியா என்று நான் கேட்டேன். இதைக் கேட்டு அம்மா தீவிரமாக, டேய் மவனே, நீ உன் விஷயத்தை உன் அம்மாவிடம் சொல்ல மாட்ட. அவளோ என் மருமகள். அவள் ஏன் தனிப்பட்ட விஷயங்களை என்னிடம் வந்து சொல்லணும்? நீயும் வித்தியாசமான பேச்சு பேசுற என்றார்கள். நான் அமைதியானேன். சரியாக 5 நாட்கள் கழித்து எனக்கு மீண்டும் அதே கனவு வந்தது. ஆனால் இந்த முறை கனவில் ஏதோ வித்தியாசம். ஒரு மூடப்பட்ட அறை. அங்கே ரம்யா கட்டப்பட்டிருந்தாள். அவள் கண்கள் மூடியிருந்தன, தூங்குவது போல் இருந்தாள். நான் அந்த அறையில் ரம்யாவை பார்த்ததும் அவள் என்னை பார்த்து விம்மி விம்மி அழுதாள். நீதான் காரணம். உன்னுடன் இணைந்த உறவுகளே காரணம். நான் தடுத்தும் நீ தடுத்து நிற்கவில்லை. நீ திரும்பி என் நிலையை கூட கவனிக்கவில்லை. நான் இங்கே தினமும் சாகிறேன். என்னை இங்கிருந்து வெளியேற்று கணேஷ், ப்ளீஸ். இந்த நரகத்திலிருந்து என்னை காப்பாத்து. பாரு, அந்த மனிதர்கள் எல்லோரும் என்னை நோக்கி வருகிறார்கள். கணேஷ், அவர்களின் கேள்விகளிலிருந்து என்னை காப்பாற்று. அவர்கள் என்னை துன்புறுத்துகிறார்கள் என்று கத்தினாள். அவள் ஒரு பக்கம் கையை நீட்டிக் காட்டினாள். நான் தலையை திருப்பிப் பார்த்தேன். அங்கே ஒரு பெரிய சுவர் நிறைந்த ஜன்னல் இருந்தது. அதில் எண்ணற்ற மக்கள் கூட்டம் ரம்யாவை பார்த்து கூச்சலிட்டுக் கொண்டிருந்தது. அவள் மீண்டும் மீண்டும் என்னை அழைத்து, என்னை இங்கிருந்து கூட்டிப்போ, அவர்கள் என்னைக் கொன்று விடுவார்கள் என்று கத்தினாள். நான் ஆச்சரியத்துடன் அங்கே நின்று இந்த காட்சியை என் கண்ணால் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த மக்கள் கூட்டமும் தொடர்ந்து பெரிதாகிக் கொண்டே போனது. இறுதியில் அந்த கூட்டமெல்லாம் சேர்ந்து சுவரில் இருந்த பெரிய ஜன்னலை ஒரே தட்டில் உடைத்துவிட்டு ஒரு பெரிய மனித வெள்ளம் ரம்யாவை நோக்கி ஓடியது. அவள் அலறினாள், அழுதாள். நான் அவளை காப்பாற்ற அங்கே போவதற்குள் அவள் அந்த கூட்டத்தில் எங்கோ மறைந்துவிட்டாள். இந்த கனவு கலைந்ததும் என் கண் விழித்தது. சுற்றும் முற்றும் பார்த்தேன். இன்றும் என் அறையில்தான் இருக்கிறேன். இப்படி எனக்கு கனவுகள் வருகிறதே, எனக்கு ஏதாவது சைகை கிடைக்கிறதா? அதன் மூலம் நான் ரம்யாவை கண்டுபிடிக்க முடியுமா? அல்லது இந்த கனவுகள் என் மூளையின் கற்பனையா? நான் வெளியே வந்தேன். அம்மா முற்றத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். நான் அவர்களிடம் போய் மடியில் படுத்து அழுதேன். அவர்கள் எனக்கு ஆறுதல் சொல்லச் சொல்ல என் அழுகை அதிகமானது. அம்மா, நான்தான் காரணம். ரம்யாவை இழந்ததற்கு நான்தான் காரணம். அவள் என்னை தடுத்தாள். என்னை விட்டுட்டு போகாதீங்க, போனா எனக்கு ஏதோ கெடுதல் நடக்கும் என்று சொன்னாள்.
ஆனால் நான் அவள் பேச்சைக் கேட்கவில்லை. ஏனென்றால் அப்போது என் தலையில் வெளிநாடு போகும் பிசாசு ஏறிக்கொண்டிருந்தது. இந்த தங்க வாய்ப்பை என் கைகளால் இழக்க நான் விரும்பவில்லை. ஆனால் இப்போது என்ன செய்வது? அங்கே போய் என் மனைவியையே இழந்துவிட்டேன் என்று கதறினேன். அம்மா என்னை தாங்கிக் கொள்ள மிகவும் முயன்றார்கள். நான் வீணாக யோசித்து பைத்தியமாகிவிடக் கூடாது என்பதற்காக என் கவனத்தை ரம்யாவிடமிருந்து திருப்ப முயற்சித்துக் கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் நான் என் வீட்டில் சும்மா உட்கார்ந்திருந்தேன். அப்போது அம்மாவின் தோழி ஒருவர் எங்கள் வீட்டிற்கு வந்தார். ஏய் கணேஷ், நீ எப்போ ஊர் திரும்பின? நான் இங்கே வரலனா உன்னையே பார்க்க முடியாது போல இருந்துச்சு என்றார். நான் அமைதியாக இருந்தேன். ரம்யா காணாமல் போனதிலிருந்து நான் மக்கள் பேச்சுக்கு மிக குறைவாகவே பதில் சொன்னேன். அவசியமானால் மட்டும் பதில் சொல்வேன், இல்லாவிட்டால் சும்மா உட்கார்ந்திருப்பேன். அப்போதுதான் அம்மாவும் அங்கே வந்தார்கள். அவர்கள் மென்மையாக, ஏய் லதா, உன் பையனையும் கூட்டிட்டு போய் அந்த அம்மன் கிட்ட காட்டேன். இவனுக்கு என்னமோ தெரியலை, எவ்வளவு மெலிஞ்சிட்டான். நீ என்னம்மா அம்மா இவனை கூட்டிட்டு போகலையா என்றார்கள். அந்த பெண் என்னை பார்த்துவிட்டு வருத்தத்துடன் தலையை இல்லை என்பது போல் ஆட்டினாள். சொல்லும்மா மகனே, நீ அந்த அம்மன் கிட்ட போகலையா? அவங்க ரொம்ப பெரியவங்க, நிறைய மகிமை உள்ளவங்க. யார் தன் பிரச்சனையைச் சொன்னாலும் அம்மா கனவு மூலமே தீர்வு சொல்லிடுவாங்களாம் என்றார். இந்த பேச்சில் எனக்கு நம்பிக்கையில்லை. நான் எந்த தயக்கமும் இல்லாமல் ஏன் என்று கேட்டேன். ஏனென்றால் என் தனிப்பட்ட விஷயத்தில் பேச முயன்ற அந்த பெண் எனக்கு பிடிக்கவே இல்லை. என் பதிலுக்கு அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டு சிரித்துக்கொண்டே, சரிம்மா போனா, நானே உனக்காக பிரார்த்தனை செய்யறேன். கடைசியில் பிரார்த்தனை செய்ய முடியாதா? உங்க அம்மா எனக்காக ரொம்ப பிரார்த்தனை செஞ்சாங்க. இன்று பார், என் பிள்ளைகள் நன்றாக இருக்கிறாங்க. எனக்கு பிள்ளை பிறக்காதுன்னு டாக்டர்களே சொல்லிட்டாங்க. அது உங்க அம்மாவின் ஆசிர்வாதம் என்றார். அந்த பெண் விசித்திரமான இயல்பு கொண்டவராக இருந்தார். வீணாக என்னை பற்றி தெரிந்து கொள்ள பைத்தியமாக விழுந்து கொண்டிருந்தார். என் மனைவி கிடைக்கவில்லை. என் மனநிலை மிகவும் மோசமாக உள்ளது. உங்கள் ஆலோசனைகளை உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள். அம்மாவை பார்க்க வந்திருந்தால் அவர்களை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சுற்றியுள்ள விஷயங்களில் தலையிட முயற்சிக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு நான் அங்கிருந்து கிளம்பினேன். அப்போது அந்த பெண் பின்னால் இருந்து, ஏய் மகனே, ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி தெரியுது. உனக்கு கோபம் வரலையே, ஆனால் உன் பிரச்சனைக்குத் தீர்வு அந்த அம்மனால்தான் சொல்ல முடியும். அவங்க குறிப்பாக காணாமல் போனவர்களை கண்டுபிடித்துக் கொடுப்பதில் வல்லவங்க என்றார். இந்த பெண்ணின் பேச்சு எனக்கு மிகவும் சலிப்பை ஏற்படுத்தியது. என் மூளை வெடித்துவிடும் போலிருந்தது. நான் காரின் சாவியை எடுத்துக்கொண்டு என் வீட்டிற்கு வந்தேன். முதலில் முற்றத்தில் சிறிது நேரம் உட்கார்ந்திருந்தேன். பிறகு வீட்டை சுத்தம் செய்ய ஆரம்பித்தேன். 3 மணி நேரத்தில் வெளிப்புறமாக வீடு முழுவதும் சுத்தம் செய்துவிட்டேன். ஆனால் மனம் மிகவும் கனத்துக் கிடந்தது. பிறகு பூஜை அறையை சுத்தம் செய்ய முன்னேறினேன். பூஜை அறையின் பூட்டைத் திறந்ததும் நான் அதிர்ச்சியடைந்தேன். நான் இந்த வீட்டிற்கு வரும்போதெல்லாம் குடியிருப்பு பகுதிகளை மட்டுமே திறந்தேன். பூஜை அறையை ஒருமுறை கூடத் திறந்து பார்க்கவில்லை. இது என்னுடைய மிகப்பெரிய தவறு. சுவரில் முட்டிக்கொள்ள வேண்டும் போலிருந்தது. வயசு எப்படி இவ்வளவு பெரிய தவறை செய்துவிட முடியும்? நான் வீடு முழுவதும் திறந்து நன்றாக பார்த்திருக்க வேண்டும். ஏனென்றால் அப்போது பூஜை அறையை பார்த்தால் சுவரோடு சங்கிலிகள் கட்டப்பட்டிருந்தன. அவற்றின் முன்னால் கைவிலங்கு போன்ற வளையங்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 4, 2 கைகளுக்கு 2 கால்களுக்கு. இது தவிர பூஜை அறையிலிருந்து மிகக் கடுமையான துர்நாற்றம் வீசிக்கொண்டிருந்தது. அங்கேயே சாப்பிட்டு வைத்த பாத்திரங்களும் தண்ணீர் கூலரும் ஒழுங்கீனமாக வீசப்பட்டிருந்தன. பூஜை அறையின் இருக்கைகள் எல்லாம் இழுத்து ஒரு சுவரோடு சேர்த்து வைக்கப்பட்டிருந்தன. நான் சட்டென்று பூஜை அறையின் மற்றொரு கதவை நோக்கிச் சென்றேன். அந்த கதவு ஒரு சந்துக்கு திறந்தது. ஆனால் வீட்டின் மெயின் கேட் இருந்த தெருவுக்கு அல்ல, மாறாக இதற்கு பின்புறமான சந்துக்கு. அதாவது யாராக இருந்தாலும் என் மனைவியை என் வீட்டிலேயே வைத்திருந்தார்கள். மிகச் சாமர்த்தியமாக அனைவரையும் ஏமாற்றி வீடு பல மாதங்களாக பூட்டியிருப்பதாக காட்டி அவர்கள் பக்கம் யாருடைய கவனமும் திரும்பாமல் பார்த்துக் கொண்டார்கள். இவையெல்லாம் இருந்தும் எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. ரம்யாவை வீட்டிலேயே வைத்திருக்க வேண்டுமானால் ஏன் கட்டிப் போட்டிருந்தார்கள்? எந்த நோக்கத்திற்காக இதெல்லாம் செய்தார்கள்? நிலைமை ஒரு நொடியில் தெளிவாகிவிட்டது. நான் உடனே போலீசுக்கு போன் செய்து முழு நிலைமையையும் சொல்லிவிட்டு அவர்களுக்காக காத்திருக்க ஆரம்பித்தேன். சிறிது நேரத்திலேயே போலீஸ் வந்துவிட்டது. அவர்கள் என் வீட்டை சீல் வைத்தார்கள். அந்த வளையங்களை கழற்றி போரன்சிக் பரிசோதனைக்கு அனுப்பினார்கள். ஒரு நாளில் அவற்றின் அறிக்கை வந்துவிட்டது. அதன்படி உண்மையில் அங்கே ரம்யாதான் இருந்திருக்கிறாள். சில நாட்களுக்கு முன்புதான் அவள் அங்கிருந்து வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறாள். போலீஸ் அதிகாரிகள் என்னிடம் யாராவது உங்களுக்கு சந்தேகமா என்று கேட்டார்கள். நான் இல்லை என்று தலையாட்டினேன். ஏனென்றால் உண்மையில் எனக்கு யார் மீதும் சந்தேகமில்லை. ஐயா, நன்றாக யோசித்துச் சொல்லுங்கள். உங்கள் மனைவி யாரைப் பற்றியாவது பயந்தாளா? அவர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறிய சைகை கூட காட்டியிருக்கிறார்களா? அல்லது உங்கள் கவனத்தை ஈர்த்த ஏதாவது ஒரு அசாதாரண சம்பவம் நடந்திருக்கிறதா? இப்படி ஏதாவது இருந்தால் தயவு செய்து எங்களிடம் சொல்லுங்கள்.
இது இந்த வழக்கை தீர்க்க எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்றார்கள். மிகவும் யோசித்தும் ரம்யாவுக்கு யாருடனாவது பெரிய சண்டை நடந்ததாகவோ அல்லது கடந்த காலத்தில் ஏதாவது விரும்பத்தகாத சம்பவம் நடந்ததாக அவள் குறிப்பிட்டதாகவோ எனக்கு எதுவும் ஞாபகம் வரவில்லை. மெயின் கேட் தெருவில் சில கேமராக்கள் இருந்தன. அவற்றின் உதவியால் குற்றவாளியை தேட முயன்றோம். ஆனால் ஒருமுறை கணேஷின் அம்மா வந்ததைத் தவிர குற்றவாளி ஒருபோதும் மெயின் கேட் வழியாக வீட்டிற்குள் நுழையவில்லை. பின்புற சந்துக்குப் போய் பார்த்தோம். அங்கே துரதிருஷ்டவசமாக எந்த கேமராவும் இல்லை. அதனால் குற்றவாளியின் எந்த அசைவும் பதிவாகவில்லை. இதன் பிறகு அவர்கள் என் அம்மாவை காவலில் எடுக்க பேசினார்கள். நான் கண்டிப்பாக மறுத்துவிட்டேன். எச்சரிக்கை, யாராவது என் அம்மாவை தொந்தரவு செய்ய முயன்றால் என்றேன். ஏனென்றால் அவர்களைத் தவிர வேறு யார் மீதும் சந்தேகம் போவதற்கு எந்த அறிகுறியும் இல்லை. போலீஸ்காரர்கள் குறைந்தபட்சம் ஒருமுறையாவது நாங்கள் உங்கள் அம்மாவிடம் விசாரிப்போம் என்று சொன்னதும் நான் மௌனமாக ரம்யாவின் வழக்கை திரும்பப் பெற்றுக்கொண்டேன். இதனால் போலீஸ்காரர்கள் மிகவும் கோபமடைந்தார்கள். அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிந்ததும் அவர்கள் மிகவும் கோபமடைந்து, மகனே, நீ செய்தது சரியில்லை. அவர்கள் தங்கள் வேலையைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். விசாரிக்க விட வேண்டியதுதானே. குறைந்தபட்சம் இப்படி வழக்கை மூடியிருக்கக் கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்தாவது குற்றவாளியின் தடயம் கிடைத்திருக்கலாம் என்று என்னை கண்டித்தார்கள். ஆனால் என் அம்மா மீது யாரும் குற்றம் சாட்டுவதை என்னால் அனுமதிக்க முடியவில்லை. கடவுள் நல்லது செய்வார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ரம்யாவைப் பற்றி ஏதாவது தடயம் கடவுள் கொடுக்க வேண்டும் என்றால் நமக்கு எதுவும் ஆகாது. பாருங்கள், தானாகவே நம் முன்னால் வந்துவிடும். இல்லையென்றால் என்றேன். ஆனால் இப்படி உங்களுக்கு நான் கஷ்டம் கொடுக்க விரும்பவில்லை. கொடுக்கவும் மாட்டேன் என்று சொன்னதும் அம்மா அழ ஆரம்பித்து விட்டார்கள். எனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வழங்கினார்கள். நான் அறைக்குள் வந்து குளித்துவிட்டு ஹாஜத் தொழுகை செய்தேன். மீண்டும் மீண்டும் கடவுளிடம் ஒரே ஒரு பிரார்த்தனை, என் மனைவியை உன் பாதுகாப்பில் வைத்திரு. நான் அவளை தனியாக விட்டுவிட்டு பெரிய தவறு செய்துவிட்டேன். இப்போது என் தவறுக்கு வருந்திக் கொண்டிருக்கிறேன். ஏறக்குறைய 15 நிமிடங்கள் இப்படியே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். அதன் பிறகு என் உள்ளே ஒரு அமைதி பரவியது. நான் பிரார்த்தனை முடித்து எழுந்தேன். அப்போது என் கம்பெனியிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. அவர்களுக்கு அவசர வேலை இருந்ததால் எனது விடுமுறையை ரத்து செய்துவிட்டு என்னை உடனடியாக திரும்ப அழைத்தார்கள். ஆனால் நான் அந்த கணமே யோசிக்காமல் எனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பிவிட்டேன். அப்போதுதான் அம்மா ஏதோ எடுக்க அறைக்குள் வந்தார்கள். நான் அவர்களிடம் என் வேலையை விட்டதாகச் சொன்னேன். அதற்கு அவர்கள் கோபமாக, இவ்வளவு சீக்கிரம் ஏன் முடிவு எடுத்தாய் என்றார்கள். நான் மென்மையாக, அம்மா, ஒருமுறை என் மனைவியை தனியாக விட்டுட்டு போயிட்டேன். இப்ப மறுபடியும் அப்படி செய்ய மாட்டேன். இங்கேயே ஏதாவது சின்ன வேலை பார்த்துக்கிறேன். ஆனால் ரம்யாவை கண்டுபிடித்தே தீருவேன். இறுதி நாளில் கடவுள் என்னிடம், நான் உன்னை அவள் அப்பாவுக்குப் பிறகு பொறுப்பாளியாக ஆக்கினேன். நீ என்ன செய்தாய் என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப நீங்க பிரார்த்தனை செய்யுங்க ரம்யா சீக்கிரம் கிடைக்கணும், அவள் நலமா இருக்கணும்னு என்றேன். அம்மா கையை தூக்கி பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார்கள். 3 நாட்கள் நான் தினமும் என் வீட்டிற்கு வந்து போனேன். அங்கே மருந்து, மாத்திரை டப்பாக்கள், பாட்டில்கள் இருந்தன. அவற்றிலிருந்து ரம்யாவுக்கு தொடர்ந்து போதை மருந்து கொடுக்கப்பட்டது தெளிவாகியது. ஒருவேளை அவள் கூச்சல் போடாமல் இருக்கவும் தப்பிக்க முயலாமல் இருக்கவும் தான் இப்படிச் செய்திருக்கிறார்கள். நான் மிகவும் முயன்றேன். எப்படியாவது அங்கே ஏதாவது தடயம் கிடைக்குமா என்று, அல்லது குற்றவாளியை பிடிக்காவிட்டாலும் ரம்யாவிடம் போய்ச் சேர்வதற்காவது ஏதாவது வழி கிடைக்குமா என்று. ஆனால் அங்கே அப்படி எதுவும் இல்லை. நான் மிகவும் களைத்துப் போனேன். அங்கேயே உட்கார்ந்து விம்மி விம்மி அழுதேன். எப்போது இப்படி அழுதழுது என் கண் அயர்ந்தேன் என்று தெரியவில்லை. நான் தூங்கிவிட்டேன். தூக்கத்தில் மீண்டும் ரம்யா என் கனவில் வந்தாள். அவள் மிகவும் களைப்பாகவும் வாடிப்போயும் இருந்தாள். என்னை பார்த்து மென்மையாக, நீ குற்றவாளி. உன்னைச் சுற்றியே குற்றவாளி இருக்கிறான். உனக்கு ஏன் தெரியவில்லை கணேஷ்? என்னை காப்பாற்று. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்னை தேடி கண்டுபிடி. இல்லாட்டி இவர்கள் என்னை கொன்று விடுவார்கள். என் உயிருக்காக என்னை இந்த நரகத்திலிருந்து வெளியே எடு. நீ யாரிடமாவது எனக்காக பிரார்த்தனை செய் என்றாள். பிறகு அவள் சென்று விட்டாள். என் கண் தானாக விழித்துக் கொண்டது. நான் இப்படியே தரையில் படுத்தபடி தூங்கிவிட்டேன். இப்போ எழுந்து கூரையையே பார்த்துக் கொண்டிருந்தேன். ரம்யா என்னை தேடச் சொன்னாள். அதாவது அவளை எவன் மறைத்து வைத்திருக்கிறானோ அவனுக்குத் தெரியும். நான் அவளை தேடிக் கொண்டிருப்பது, நான் சீக்கிரம் என் மனைவியை கண்டுபிடிக்காவிட்டால் அவர்கள் நிச்சயம் அவளை கொன்று விடுவார்கள். அதனால்தான் அவள் இவ்வளவு பதட்டமாக இருந்தாள். கடவுளே, நான் என்ன செய்வது? எனக்கு வழிகாட்டு. எனக்கு ஏதாவது புத்தி கொடு. எனக்கு வழிகாட்டு. நான் என் மனைவியை தேடுகிறேன். இப்படியே பிரார்த்தனை செய்து கொண்டே நான் எல்லா அறைகளையும் பூட்டிவிட்டு வெளியே வந்தேன். நான் பகுதியை விட்டு வெளியேறும் முன் ரம்யாவின் தோழி லதா எனக்குத் தென்பட்டாள். என்னை பார்த்ததும் அவள் சட்டென்று ரம்யாவைப் பற்றி கேட்க ஆரம்பித்தாள். நான் நீதானே கடைசியா ரம்யாவை பார்த்தது என்று கேட்டேன். அவள் வெட்கத்துடன், அண்ணே, உங்க திருமணத்திற்குப் பின்புதான் என் திருமணமும் நடந்தது. நான் சவுதிக்குப் போயிட்டேன். இப்பதான் ஊருக்கு வந்திருக்கேன். உங்க வீட்டுக்கு வரணும்னு இருந்தேன். ஆனா அவசர வேலையில சிக்கிக்கிட்டேன் என்றாள். நான் துக்கத்துடன், இல்லை லதா, தேவையில்லை என்றேன். அவள் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்து, என்ன ஆச்சு அண்ணே?
நலமா ரம்யாவும் ஆண்டியும் நலமா என்றாள். நான் இல்லை என்று தலையாட்டி என்னை கட்டுப்படுத்திக் கொண்டு, லதா ரம்யா காணாமல் போயிட்டா, அவள் கிடைக்கல என்றேன். அடடே, எப்படி காணாமல் போவா? அவள் ஒரு சின்ன பொண்ணு இல்லையே, நீங்க வீணா கவலைப்படுறீங்க. இங்க பகுதியிலேயே எங்காவது ஒரு வீட்டுக்கு போயிருப்பா, இப்ப வந்துடுவா என்றாள். அவள் சொல்வதைக் கேட்டு என் கண்களில் தானாக கண்ணீர் வந்துவிட்டது. அவற்றை கையால் துடைத்துக் கொண்டு, இல்லை, உன் தோழி காணவில்லை, ஏறக்குறைய 2 மாதங்கள் ஆகிவிட்டன என்று சுருக்கமாக நடந்ததை லதாவிடம் சொன்னேன். அதைக் கேட்டு அவள் துக்கத்தில் பேசவே மறந்துவிட்டாள். லதா, நீ ரம்யாவின் தோழி இல்லையா? நீ எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்றேன். அவள் சட்டென்று, ஆமாம் அண்ணே, நீங்க சொல்லுங்க, நான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு உதவத் தயாராயிருக்கேன். அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த பொண்ணு இப்படி காணாமல் போயிருக்கும்னு எனக்கு நம்பிக்கையே வரல என்றாள் லதா ரம்யா. திருமணத்திற்கு முன்னோ அல்லது பின்னோ உன்னிடம் ஏதாவது சொன்னாளா? அதாவது யாராவது அவளை தொந்தரவு செய்ததாகவோ அல்லது ஏதாவது சண்டை சச்சரவு நடந்ததாகவோ, எந்த சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, அவள் உன்னிடம் சொன்னால் ப்ளீஸ் என்னிடம் சொல் என்று கேட்டேன். அவள் யோசித்துவிட்டு, அண்ணே சொன்னாள், ஆனால் நான் உங்ககிட்ட சொன்னா அது உங்களுக்கு பிடிக்காமல் போயிடுமோ, அத நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு எனக்கு தோணல என்றாள். நான் சட்டென்று கேட்டேன், நீ கவலைப்படாதே, எதுவாக இருந்தாலும் சரி என்னிடம் தெளிவாகச் சொல். எல்லாவற்றையும் கேட்க நான் தயாராயிருக்கேன். கடவுள் மேல் ஆணை, எனக்கு ஏதாவது ஒரு சைகை கொடு, அதன் மூலம் நான் என் மனைவியிடம் போய்ச் சேருவேன். அவள் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாளோ தெரியவில்லை என்றேன். அண்ணே, என்னை மன்னிச்சிருங்க, ஆனா ரம்யா ஒருமுறை என்கிட்ட சொன்னாள், ஆண்டியின் நடத்தை என்கிட்ட சரியில்லைன்னு என்றாள். நான் அவள் பேச்சை மறித்து, அம்மாவின் நடத்தை ஏன் சரியில்லை? அம்மாதான் ஆரம்பத்திலிருந்தே எங்களை பிரிச்சு விட்டுட்டாங்க. பிறகு அவள் வீட்டில தனியா இருந்தா, அப்புறம் அம்மா ஏன் அவளை தொந்தரவு செய்வாங்க என்றேன். அவள் மென்மையாக, அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பல. அவங்க உங்க அம்மா. ஒரு மனுஷனாலும் தன் அம்மாவை பத்தி கெட்டதா கேட்க முடியாது. நீங்க இருந்தாலும் சரி, நானே இருந்தாலும் சரி, நீங்க எதையாவது கேட்டீங்க, அதனால் எனக்கு இது மட்டும் ஞாபகம் வந்தது. இதைத் தவிர ரம்யாவுக்கு யாருடனாவது சண்டை நடந்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை என்று சொல்லி அவள் அமைதியானாள். நான் சட்டென்று, இல்லை இல்லை, என்னிடம் சொல், அம்மாவின் என்ன விஷயம் சொன்னாள் என்றேன். எனக்கு இப்ப சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் ஆண்டி அவளை குறை சொல்லுவாங்களாம். மேலும் உனக்கு உண்மையான கனவுகள் வரும்னு தெரிஞ்சுதான் நான் உன்னை என் மருமகளாக்கினேன். நீ எங்களுக்கு வசதிகளை உருவாக்கித் தர வேண்டும்னு ஆண்டி சொல்லியிருக்காங்க. ஆண்டி அவளை வற்புறுத்துவாங்களாம். சில நேரம் அவங்க பிரச்சனைகளைச் சொல்லியும் இல்லை, வேற யாரோ உறவினர் பிரச்சனைகளைச் சொல்லியும் இவற்றுக்கு தீர்வு என்ன, கனவில் பார்த்துச் சொல்லுன்னு கேட்பாங்களாம். ஆனா ரம்யா மறுத்து, என் கட்டுப்பாட்டில் எதையும் பார்ப்பதில்லை, என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லுவாளாம். அதற்கு ஆண்டி, நீ வீணாக பிடிவாதமா மறுக்கிற, உனக்கு எல்லாம் தெரியும், நீ எதிர்காலத்தை சுலபமாக பார்க்க முடியும் என்று சொல்வாங்களாம். ஆனால் உண்மையில் அப்படி இல்லை அண்ணே. நான் சிறுவயதிலிருந்து ரம்யாவை அறிவேன். அவளுக்கு அபூர்வமாகத்தான் உண்மையான கனவுகள் வரும். இதை அவள் ஒருமுறை என்கிட்ட சொன்னா ஆண்டி வற்புறுத்துறாங்க என்றாள் லதா. இதைக் கேட்டு நான் திகைத்துப் போனேன். இன்று வரை அம்மாவோ ரம்யாவோ இந்த விஷயங்களைப் பற்றி என்னிடம் ஒருபோதும் சொல்லவில்லை. லதா, நீ சொல்வதெல்லாம் உண்மையா என்று கேட்டேன். அவள் மென்மையாக, அண்ணே, நான் என் மேல் ஆணையிட்டுச் சொல்றேன். உங்களுக்கு என் மேல் ஆணை போதாவிட்டால் நான் கடவுள் மேல் ஆணையிட்டுச் சொல்றேன். நான் சொன்னது உண்மைதான். இதையும் சொல்லுகிறேன் ரம்யா. இந்த விஷயங்களை உங்களிடம் மறைச்சாள். உங்களுக்கும் ஆண்டிக்கும் இடையில் எந்த விரிசலும் வரக்கூடாது என்று அவள் விரும்பினாள் என்றாள். இதன் பிறகு இன்னும் 2 விஷயங்கள் பேசிவிட்டு நான் அங்கிருந்து கிளம்பினேன். இப்போது என் பயணம் அம்மா வீட்டை நோக்கி. நான் இந்த விஷயங்களை அம்மாவிடம் உறுதிப்படுத்த விரும்பினேன். லதா ஆணையிட்டுச் சொல்லிவிட்டாள். ஆனால் இருந்தாலும் நான் என் அம்மாவிடம் இவற்றை உறுதிப்படுத்தும் வரை எனக்கு நிம்மதியில்லை. ரம்யாவின் கனவு விஷயம் எனக்கு திருமணத்திற்குப் பிறகுதான் தெரிய வந்தது. அதுவும் ரம்யாவே சொன்னாள். ஆனால் அம்மா இதுபோன்ற எந்த விஷயத்தையும் பற்றி என்னிடம் குறிப்பிடவே இல்லை. எனக்கு ஞாபகம் வந்தது, என் தங்கை ஒருமுறை பேச்சில் சொன்னாள், அவர்களுக்கு திருமணமாகவில்லை, அவளது நகை எங்கோ காணாமல் போயிற்று. மறுநாள் அவள் ரம்யாவிடம் போனில் பேசிக் கொண்டிருந்தபோது ரம்யா அவளிடம், உன் நகை இன்ன இடத்தில் இருக்கிறது என்று சொன்னாள். இதை பேசும்போது என் தங்கை ரொம்ப சிரித்தாள். உனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். உங்க வீட்டில் எப்போதாவது ஏதாவது பொருள் காணாமல் போய்விட்டால் உன் மனைவிக்கு தானாகத் தெரிந்துவிடும் என்று சொன்னாள். நான் அதை பற்றி அப்போது கவனம் செலுத்தவில்லை. ஆனால் இப்போது இணைப்புகள் இணைந்து கொண்டே போயின. நான் நடந்தே வீட்டை நோக்கிச் சென்றேன். அப்போது மீண்டும் அதே கூட்டம் எனக்குத் தென்பட்டது. மக்கள் பக்தியுடன் நின்று கொண்டிருந்த இடம். அப்போதுதான் ரம்யாவின் கனவு ஞாபகம் வந்தது. அவள் சொன்னாள், யாரிடமாவது போய் பிரார்த்தனை செய்யச் சொல்லுங்கள் என்று. எனக்கு இவையெல்லாம் மேல் நம்பிக்கை இல்லை. ஆனால் ரம்யா மேல் நம்பிக்கை இருந்தது. அவள் என்னை தேடச் சொன்னாள். எனவே யோசிக்காமல் நானும் அந்த வரிசையில் நின்றுவிட்டேன். இங்கே எனக்கு எதுவும் கிடைக்கும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் ஏனோ என்னால் அங்கிருந்து போக முடியவில்லை. என் கால்கள் தானாக அங்கே நின்றுவிட்டன. நிறைய நேரம் கழித்து என் நம்பர் வந்தது. அறைக்கு வெளியே இருந்த மனிதன் என்னிடம் 3000 ரூபாய் கேட்டான்.
நான் மௌனமாக பணத்தை எடுத்துக் கொடுத்துவிட்டு உள்ளே சென்றேன். உள்ளே ஒரு விசித்திரமான நாடகமே நடந்து கொண்டிருந்தது. ஒரு மனிதன் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தான். பார்ப்பதற்கு அவன் ஏதோ போலி பாபா போலிருந்தான். அவன் அருகில் தரையில் ஒரு சிறிய துணி விரிக்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு பெண் கண்களை மூடியவாறு சுவரில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தாள். அந்த பெண்ணின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. தலைமுடி பரட்டையாக கிடந்தது. உடைகள் மிகவும் அழுக்கடைந்து முடிச்சுகள் போட்டுக் கிடந்தன. ஆமாம் ஐயா, உங்க பிரச்சனை என்ன என்று போலி பாபா கேட்டான். முதலில் என் மனது இங்கிருந்து மௌனமாக போய்விட வேண்டும் என்று சொல்லியது. ஆனால் பிறகு நான் சொன்னேன், என் மனைவி காணாமல் போய்விட்டாள். அவளை தேடித் தர வேண்டும் அல்லது பிரார்த்தனை செய்ய வேண்டும். உங்களுக்கு எது பொருத்தமாக தோன்றுகிறதோ அது செய்யுங்கள். எனக்கு என் மனைவி வேண்டும் என்றேன். அந்த மனிதன் அந்த பெண்ணை நோக்கிக் காட்டி, அம்மனுக்கு ஏதாவது நேர்த்தி கடன் கொடுங்கள். உங்க பிரச்சனையை அவங்க கிட்ட சொல்லுங்கள். அவங்க கனவு கண்டு உங்க மனைவி எங்கே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க என்றான். நான் முகம் சுளித்து அந்த ஏமாற்றுக்காரனை பார்த்தேன். பிறகு என் பார்வை அந்த பெண் மீது விழுந்தது. நான் அவளை உற்று பார்த்தேன். அந்த பெண்ணிடமிருந்து போதை மருந்தின் மிக கடுமையான வாசனை வீசியது. அவள் அப்போது கடுமையான போதையில் இருப்பது புரிந்தது. நான் திரும்பிப் போவதற்கு தயாரானேன். அப்போது என் அடுத்த அடியும் மூச்சும் நின்று போயின. நான் மீண்டும் அந்த பெண்ணின் அருகில் சென்று கூர்ந்து பார்த்தேன். அது வேறு யாருமல்ல, என் மனைவி ரம்யாதான். அவளுடைய நிலை மிகவும் மோசமாக இருந்தது. மிகவும் அழுக்காக இருந்ததால் அடையாளம் காண்பது கடினமாக இருந்தது. நான் அவளை பிடித்து உலுக்கினேன். எல்லோரும் என்னை பார்த்தார்கள். அந்த போலி பாபா என்னை பின்னுக்குத் தள்ள முயன்றான். நான் அவனை நன்றாக அடிக்க ஆரம்பித்தேன். அங்கே ஒரு நல்ல கலாட்டாவே நடந்தது. கூட்டத்திலிருந்து யாரோ போலீஸை கூப்பிட்டார்கள். அவர்கள் வந்தார்கள். நான் அவர்களிடம் இவள் என் மனைவிதான் என்று சொன்னேன். அந்த போலீஸ் அதிகாரிகள் ரம்யாவின் வழக்கை பார்த்துக் கொண்டிருந்தவர்களே. அந்த போலி பாபா ரொம்ப பிடிவாதமாக இருந்தான். அதனால் போலீஸ் அவனை காவலில் எடுத்தது. நான் ரம்யாவிடம் பேச முயற்சித்தேன். ஆனால் அவள் மயக்கத்தில் இருந்தாள். முதலில் அந்த பாபா வாயே திறக்கவில்லை. இதையெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்துச் செய்கிறாய் என்று. ஆனால் போலீஸ் சற்று கண்டித்ததும் அவன் ஒரு பெயரைச் சொன்னான். அது எனக்கு நம்ப முடியாததாக இருந்தது. அவன் எங்க அம்மாவின் பெயரைச் சொன்னான். அந்த அம்மாதான் இந்த பொண்ணை வச்சு இந்த தொழில் செய்யறா. அவளுக்கு உண்மையான கனவு வரும். அவளை வச்சு நாங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறோம். அந்த அம்மா அவளை மாலையில் இங்கிருந்து அழைத்துப் போய் எங்கேயோ ஒரு இடத்தில் வைத்திருப்பாங்க. காலையில் மறுபடியும் இங்கே கொண்டு வந்து விடுவாங்க என்று அந்த போலி பாபா சொல்லிக் கொண்டே போனான். நான் அங்கேயே தரையில் நிற்க முடியாமல் தள்ளாடினேன். என் அம்மா ஏன் இதையெல்லாம் செய்தார்கள்? அவர்களுக்கு ஏன் பணத்தின் தேவை ஏற்பட்டது? ரம்யாவுடன் என் திருமணத்தையே இந்த அருவருப்பான தொழிலுக்காகத்தான் செய்தார்களா? நான் போனதும் அம்மா ரம்யாவுக்கு போதை மருந்து கொடுக்க ஆரம்பித்து வீட்டை பூட்டி அதே பூஜை அறையில் அவளை சிறை வைத்து இப்படி மாறி மாறி மக்களிடமிருந்து பணம் வாங்கி அந்த ஏமாற்று பாபா மூலம் பலன் சொல்ல வைத்திருக்கிறார்கள். நான் அப்படியே திகைத்து நின்றேன். அப்போது போலீஸ் அதிகாரி என் அருகில் வந்து, ஐயா, இப்ப சொல்லுங்கள், இப்பவும் உங்க அம்மாவை விசாரிக்கக் கூடாதா? இப்பவும் விட்டுவிடச் சொல்றீங்களா? இதெல்லாம் உங்க அம்மாதான் செய்தது என்பது நிரூபணமாகிவிட்டதே என்றார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அம்மாவை போலீஸ் அழைத்துச் சென்றது. அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டார்கள். ரம்யாவுக்கு அதிக அளவில் போதை மருந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால் அவளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிறிது காலத்தில் அவள் குணமாகிவிட்டாள். இந்த கதை ஒரு மனிதனின் பேராசையும் நம்பிக்கை துரோகமும் ஒரு பெண்ணின் வாழ்வை எப்படி சீரழிக்கும் என்பதற்குச் சாட்சியாக இருக்கிறது. இப்போது இந்த பயணத்தின் இறுதியில் உங்கள் அனைவரிடமும் நான் பகிர விரும்புவது இதுதான். உறவுகளுக்கு இடையில் நேர்மை எனும் வெளிச்சம் குறையும்போது அங்கே இருள் சூழ்கிறது. கணேஷ் தன் கனவுகளை துரத்திச் சென்றதில் தவறில்லை. ஆனால் தன் மனைவியின் அச்சத்தையும் அவளது உள்ளுணர்வையும் அவன் வெறும் பிரமை என்று அலட்சியப்படுத்தியதுதான் முதல் தவறு. நாம் நேசிக்கும் ஒருவரின் மௌனமான அழுகையிலோ அல்லது ஒரு மெல்லிய எச்சரிக்கையிலோ ஏதோ ஒரு உண்மை ஒளிந்திருக்கும். அதை அலட்சியப்படுத்துவது சில நேரங்களில் மீட்க முடியாத இழப்புகளுக்கு நம்மை இட்டுச் செல்லும். மறுபுறம் அன்னை என்பவள் பாதுகாப்பின் வடிவம். ஆனால் அதே அன்னை பேராசைக்கு அடிமையாகும்போது தர்மம் அங்கே தலைகுனிகிறது. மருமகளை ஒரு மகளாக பார்க்காமல் அவளது அபூர்வமான திறமையை ஒரு பணம் ஈட்டும் கருவியாக மாற்ற நினைத்த அந்த தாயின் செயல் மன்னிக்க முடியாதது. ஆன்மீகம் மற்றும் நம்பிக்கையின் பெயரால் நடக்கும் இதுபோன்ற போலித்தனங்களை நாம் பகுத்தறிவுடன் அணுக வேண்டும். யாரோ ஒரு பாபா அல்லது அம்மன் நம் தலையெழுத்தை மாற்றுவார் என்று நம்பி தன் கண்முன்னே நடக்கும் அநீதியை உணராமல் இருக்கும் சமூகமும் இதற்கு ஒரு வகையில் பொறுப்பே. ரம்யா இப்போது மீட்கப்பட்டுவிட்டாள். ஆனால் அவளது மனதிலும் உடலிலும் ஏற்பட்ட காயங்கள் ஆற நீண்ட காலம் பிடிக்கும். கணேஷ் இப்போது தன் வேலையை இழந்து தன் மனைவியின் துயரத்தை துடைக்க அவளுடனேயே இருக்கத் தீர்மானித்திருக்கிறான். இது அவன் செய்த தவறுக்கான ஒரு பரிகாரமே தவிர இழந்த காலத்தை அவனால் திருப்பித் தர முடியாது. இந்த கதையின் பாடம் இதுதான். உங்களைச் சுற்றியிருப்பவர்களின் மனக்குமுறல்களைக் கேளுங்கள்.
அவர்களின் பயங்களுக்கு மதிப்புக் கொடுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக குருட்டு நம்பிக்கைகளை விட உங்கள் மனிதத்தன்மையையும் அறிவையும் நம்புங்கள். பேராசை எந்த உருவத்தில் வந்தாலும் அது அழிவையே தரும். ரம்யாவைப் போல பல பெண்கள் இன்றும் ஏதோ ஒரு மூலையில் மௌனமாக அழுது கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு குரலாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதே ஒரு நாகரீக சமூகத்தின் கடமை. இந்த கதையின் அடிப்படையில் ஒரு பெண்ணின் பாதுகாப்பிற்குத் தேவையான சட்டப்பூர்வ உரிமைகள் அல்லது மனநல ஆலோசனைகள் பற்றி நீங்கள் மேலும் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? என்னோட சேனலை தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தொடர்ந்து வீடியோ வரும். நன்றி.